இனி நான் சொல்ல போனா செம்ம ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவி தான் கொண்டு வந்திருக்கிறேன். எப்போதுமே இந்த சமன்னு சொல்லிட்டு நமக்கு சரியாவே போகல. ஆனா இந்த படத்துக்கு நான் எப்படி இன்ட்ரோ கொடுக்கனே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி. இந்த படம் பெரிய சேனல் யாருமே போடல அப்படின்ட்டு நினைச்சு கொண்டு வந்திருக்கிறேன். யாருமே போடாம இருந்தா சரிதான். ஆன்லைனெல்லாம் சொல்லலாம், பட் வேணாம், அப்படியே போற போக்கில் கேட்டு போங்களேன். ஸோ வேகமா கதைக்குள்ள போயிடலாமா? இந்த மூடிய முதல் காட்சியிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனுடைய மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கான இறுதி அஞ்சலி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து கண்டோலன்ஸ் வந்து தெரிவிச்சுட்டு போறாங்க. ஸோ அந்த பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடீஸ்வரனுடைய ஒரே புள்ள ஒரே வாரிசு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இறந்த இறப்பு ஒரு திகைப்பை ஏற்படுத்தி அப்படி சோகத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த பூக்களை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறான். ஒரு வினோதமா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னு பார்த்தோம்னா அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு தீர்க்க முடியாத வியாதி. அந்த வியாதி வந்து குணப்படுத்திருக்கலாம். ஆனால் அப்பாவுடைய ஆட்சியத்தால தான் வந்து அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு அப்பா மேல உள்ள ஒரு கோபம். அந்த கோபத்துல தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ எந்த அளவுக்கு வந்து இவன் கோடீஸ்வரன் கேட்டீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அம்பானி ரேஞ்சுக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பில்லியனர் தன்னுடைய பையன் இந்த மாதிரி வினோதமா பூக்கள் அள்ளி போடுறதை பார்த்து சரிப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாசமா கையை பிடிச்சு கூப்பிட்டு போறாரு. ஆனா அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா அவனுக்கு வந்து வெறுப்பு ஆத்திரம் கோவம் தான் வருது. மனைவி புதைச்ச இடத்துல ஈரம் காயில. ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் வேலை விஷயமா ஒரு பிசினஸ் மீட்டிங் இருக்கு, நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செக்யூரிட்டி கிட்ட வந்து பையன் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த மாதிரி இவர் வந்து பிசினஸ் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கிறதுனால தான் பொறுப்பு இல்லாம இருக்க போய் தான் அவங்க மனைவி வந்து இறந்து போயிட்டாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய கோபம். அங்கிருந்து போகும்போது கூட அப்பா கோபத்துல தான் அங்கிருந்து பார்த்துட்டு போறான். அப்படி கட் பண்ணா இப்போ ஒரு வருஷம் கழிச்சு நல்லா சக்கல சலப்புலன்ட்டு சலசலப்பா இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் தான் காட்டுறாங்க. அந்த மார்க்கெட்ல குவி மக்கள் கிட்ட ஒருத்தன் டீ பாட்ஸ் வித்துட்டு இருக்கிறான். அதாங்க அந்த காஃபி எல்லாம் ஊத்துவோம்ல அந்த டீ பாட் இருக்குல்ல, அதை வந்து குவி வித்துட்டு இருக்கிறான். அதுவும் எப்படி விற்கிறான்னு தெரியுமா? நம்ம பிதாமகன் படத்துல சூர்யா அவர்கள் வந்து ஒவ்வொரு பொருளையும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் கொடுத்து விற்பாரு தெரியுமா? அந்த ரேஞ்சுக்கு கத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறானா. மக்கள் வந்துட்டு எனக்குன்னு கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனாலப்பட்டது என்னன்னா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் வந்து ஜாமிக்கு வந்து வலது கை கொஞ்சம் வேலை செய்யாது. அதை வெளியே காமிச்சிக்காம கொஞ்சம் ஸ்டைலா பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு தான் எப்பவும் தலைவர் இருப்பாரு. அப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அதை எனக்கு மொத்தமா கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அடிச்சது சக்க நானா மொத்தமாவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு லாபம் தான் நம்மால் வாயப்படந்து பார்த்தா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு போலீஸ் போல. ஆக்சுவலா இவன் வந்து இல்லீகலா தான் இந்த டீ பாட்ஸ்ல எங்க இருந்தோ இம்போர்ட் பண்ணி இதை வந்து வித்துட்டு இருக்கிறான். ஒரு திலலங்கடி வேலை தான் நம்மால் பார்த்துட்டு இருக்கிறான் போல. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க மொத்தமா அதை பறிமுதல் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அவ்வளவுதான் போச்சு, எல்லாமே வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்காக 3000 யூரோஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அதுவும் போயிடுச்சு. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஃபைன் வேற அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வெறும் கடுப்புல அங்க இருந்து வீட்டுக்கு வரான். இவருக்கு இது ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் தான், ரொம்ப ஏழ்மையான வாழ்க்கை தான். லக்கி பாஸ்கர் மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி வச்சிருப்பான் போல. அப்படி வந்து ஒருத்தன் 7 வருஷத்துல வந்து இவனை மிரட்டுறான். எப்பட கொடுத்த பணத்தை தரப்போறன்னு சொல்றப்போ தர கொஞ்சம் சீக்கிரமாவே தந்துருதான். ஒரு வாரத்தில் தரேன்னு சொல்றான். ஒரு வாரத்தில் தரலன்னு வச்சுக்கோங்க நசுக்கி அப்படி ஜூஸ் போட்டுருன்னு சொல்லி பேட்னதும் சரின்னு சொல்லிட்டு அப்படி அங்க இருந்து வீட்டுக்கு வரான். உள்ள வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா யார் யாருக்கு கடன் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதான் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். அப்போ அவங்க மனைவி வெளியே இருந்து வராங்க. என்னாச்சு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு கேட்டா வந்துட்டேன் என்ன பண்றது எல்லா டீ பாட்ஸும் வித்துட்டீங்களா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப குஷியா கேட்குறாங்க. இல்லம்மா இந்த மாதிரி போலீஸ் எல்லாத்தையுமே பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப சோகமா சொல்றாங்க. எது போலீஸ் பறிமுதல் பண்ணிட்டாங்களா என்ன அசால்ட்டா சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படி டோன் வந்து மாறி போகுது. அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து வீட்டுல மரியாதை. ஏன்னா ஒரு வேலையும் உருப்படியா பண்ண மாட்டான். நம்மளால ஒரு டிசபிள் பர்சன், அவனுக்கு ஒரு கை வந்து வேலை செய்யாதுல அப்படிங்கிறதுனால அவனுக்கு பெருசா எங்கேயுமே வந்து வேலை கொடுக்க மாட்டாங்க. சொந்தமா ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த டீ பாட்ஸ் பிசினஸ். அதையும் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் மொத்தமா லாவிட்டு போயிட்டாங்க. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் அவன் வாழ்க்கை இருக்கு. ஆனா இதுக்கு மத்தியில ஃபேமிலி, அதுவும் மனைவிக்கு வர குழந்தை பிறக்க போகுது, வீட்டு வாடகை, மளிகை ஜாமான் பொருள், வீட்டை வர ரினிவேஷன் பண்ணணுமா. இதுக்கு மேல வீட்டுல ஒரு உருப்படியா வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டியுடைய தம்பி நேனோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனுக்கு சேர்த்து நம்மால் தான் உழைச்சி போட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் வேலைக்கெல்லாம் போறது கிடையாது மச்சனை. அப்படி வந்து நம்மால் வந்து இருக்கிறாப்ல பொண்டாட்டி வந்து சொல்றா அப்படி அது செலவு இது செலவுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பஞ்சப்பாடி புலம்பி தள்ளுறாங்க. நான் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிருந்தோம்மா, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு நான் போயிடுவேம்மா அப்படின்ட்டு நம்மால் வந்து சொல்றாப்புல. இங்க சுத்தி இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நம்மால் எப்படி தெரியுமா, ஒரு ஃப்ராடு, பொய் சொல்றவன், உதவக்காரன், ஒரு அன்னக்காவடி, ஒரு சோம்பேன்னு சொல்லிட்டு பல விதமா வந்து இவனை சொல்லுவாங்க. ஏன்னா உருப்படி அவங்க லைஃப்ல எதுவுமே பண்ணதே கிடையாதுங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற சுத்தி இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து எதுக்குமே லாக்கி இல்லை அப்படிங்கிறது தான் மொத்தத்தில் சொல்ல போனா அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறான். ஸோ மனைவி கண்ணை மூட்டி சொல்றாங்க நாளைக்கு எப்படியாச்சும் ஒரு வேலைக்கு போய் தீரணும் அப்படின்னு சொன்னதுனால ஓகேன்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாலுக்கு வேலை காட்டு வரான். அங்க வேலைக்கு இருக்கக்கூடிய லேடி வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா இவனுக்கு ஒரு கை வேற வேலை செய்யறதில்ல. பாவப்பட்டு வந்து உனக்கு என்ன வேலை தெரியும்பா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த வாயும் அந்த பேச்சு வந்துட்டு அவளை இரிட்டேட் பண்ணுது. என்ன வேலை தெரியும்னு கேட்டா எல்லா வேலையும் தெரியும்னு சொல்றான். எல்லா வேலைனா எப்படின்னு கேட்கிறப்போ கல்லாப்பட்டிக்கு முன்னால போய் உட்கார சொல்லுங்க, நான் போய் ஜம்முன்னு உட்காரும் அப்படின்னு சொல்லுவானா. நொட்டுவாங்க. உன் வாய் உனக்கு சரியில்லையே, சரி என்ன பண்ணது, பார்க்க பாவமா இருக்க, இருக்கிறது கிளீன் பண்றதும் செக்யூரிட்டி வேலை தான் அப்படின்னு அவனுக்கு பாவப்பட்டு செக்யூரிட்டி வேலையை போட்டு கொடுக்குறாங்க. ஜம்முன்ட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டு கண்ட்ரோல் ரூம்ல கொண்டு உட்கார வச்சாச்சு பொம்மை மாறிக்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு துருண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பொம்மை மாதிரி உட்கார வச்சிட்டாங்கல்ல, அதான் அவனுக்கு கடுப்பா இருக்குது. இருந்தாலுமே அந்த பெரிய மாலை சுத்தி வாரான். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு திங்ஸ்
மேக்ஸின் நோண்டி பார்க்கறது, பெர்ஃப்யூம் அடிக்கிறது, போர் அடிக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பொம்மைகள் கிட்ட வந்து பேசுறது செம்ம காமெடியா போயிட்டு இருக்கு. அப்படி கட் பண்ண இந்த பக்கமா அந்த பெரிய பில்லியனர் வீட்டை தான் காட்டுறாங்க. அவரும் அவருடைய பையனும் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த பில்லியனர் நேம் வந்து பிலிப் அண்ட் அந்த அவங்க பையன் நேம் வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ். அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஆக்சுவலா வந்து அலெக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்தநாள் வருது. அதுக்காக ஏதாச்சும் பரிசு வேணுமா அப்பா அப்படின்ட்டு வந்து அப்பா ரொம்ப பாசமா கேட்கிறாரு. ஆனா சிம்பிளா எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு ஒரே வாரத்தில் முடிக்கிறான். ஒரு வருஷம் ஆயிடுச்சு அம்மா இருந்து. பட் அம்மாவுடைய இழப்பு அந்த தாக்கம் இனிமேல இருந்து அவன் மீண்டு வரல. அப்பா கிட்ட இனிமே சரியா பேசுறது கிடையாது. ஏதாச்சும் ஒன்று வேணுமான்னு கேட்டா வேணான்னு சொல்றான். எப்ப பார்த்தாலுமே மூஞ்ச உருன்னு வச்சுக்கிறான். சரியா பேசுறது கிடையாது. சிரிச்சு அவனை பார்த்தே பல மாதங்கள் ஆயிடுச்சு. இப்படி பல மாதங்களா அவன் மூஞ்சி வாடி போயிருக்கிறது நினைச்சு அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம், கவலை. இருந்தாலுமே அவனுக்கு ஒரு பிறந்தநாள் பரிசு கொடுக்கலான்ட்டு அவனோட கார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சு அந்த பெரிய மாலுக்கு தான் வந்து கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலா அந்த பெரிய மால் வந்து அவருடைய மால் தான். அங்கதான் நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே வராங்கல்ல, பின்னால கார்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, இது வேணுமாங்க அது வேணுமாங்கன்னு கேட்டு வராங்க. மரியாதை கொடுத்து அவங்ககிட்ட வந்து கெட்டே வராங்க. அவனுக்கு எதுவுமே பெருசா விருப்பமே இல்லைங்க. வேகமா போறான், வேகமா பாறான். அப்பா சொன்னதுக்காக வந்திருக்கிறான். எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான் அப்படின்னு பாக்குற பட்சத்துல போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் நின்னுங்க அப்படின்னு பின்னால வந்து பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பொம்மைகள் மத்தியில நம்மால் பார்த்தீங்கன்னா அப்படியே அசடு வளைஞ்சு தூங்கிட்டு இருக்கிறானா. உடனே வந்துட்டு அது என்னன்னு வந்துட்டு கேட்குறாங்க. நம்மால் தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க. என்ன சத்தம்ட்டு கண்ணு முழிச்சு பார்த்தா இந்த கார்ட்ஸ்லாம் இருக்கிறத பார்த்து ஐயோ நம்ம ஓபி அடிச்சுக்கிறத தான் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு பயந்து போயிட்டு வாங்கிடாக்கி எடுத்து ஹலோ டெல்லி டிபார்ட்மெண்டா, நான் சிஐடி நாட் 7 தான் பேசுறேன். 6 பக்கத்துல போயிருக்கிறாரு சார். நீங்க சொன்ன மாதிரி அப்படி தூங்கினா அப்படியே நான் அப்படியே மேற்பார்வையை பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு பயங்கரமா மலிப்பிட்டு மேல இருந்து கீழே குதிக்கிறேன்ட்டு அந்த கொக்கில வசமா மாட்டி சிக்கிக்கிறான். ஒரு பொம்மை மாதிரி தவழ்ந்துட்டு இருக்கிறான். அது வந்து பயங்கரமா காமெடியா போயிடுது. 2 கார்ட்ஸ் போய் அவனை இறக்கி விடலான்னு சொல்லிட்டு போனா தவழ்ந்துகிட்டே பாத்தீங்கன்னா தவறுதலா அவங்க 2 பேரும் அடிச்சிருந்தான். செம்ம ஃபனியா போயிடுது. இந்த பையனை பார்த்து சிரிச்சிருந்தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் இதை கொஞ்சம் வேடிக்கையா பார்த்து அவன் மூஞ்சில கொஞ்சம் பொலிவா ஒரு சிரிப்பு ஏற்படுது. உடனே அங்க இருக்கக்கூடிய சீஃப் கார்டு கிட்ட வந்துட்டு எனக்கு அது வேணும்ட்டு மொட்டை கேட்கறான். அது வேணும்னா என்ன, அங்க 2 பொம்மை இருக்கு, ஸ்பைடர்மேன் அண்ட் வெனம் இருக்கு, அதுல எது வேணும்னு கேட்டா இல்ல எனக்கு அவர் தான் பொம்மையா வேணும்ட்டு கேட்கறான். அப்ப அவர் சொல்றாரு, தம்பி மனசுக்குள்ள நம்ம வந்து பொம்மையா வாங்க முடியாதுன்னு சொல்றப்போ நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு ரொம்ப திமிரா சொல்றான். இந்த பையன் கொஞ்சம் திமிரு தான். நான் சொல்றதை மட்டும் செய். எங்க அப்பா என்ன சொன்னாரு, எனக்கு என்ன விருப்பமோ அதை தான் வாங்க சொன்னாரு, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு பொம்மை மாதிரியே வந்து சொல்லி சொல்றான். ஏன்னா வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த குட்டி பையன் ஆசைப்படுறதை தான் வாங்க குடிக்க சொல்லி அவங்க நைனா வந்து அனுப்பி விட்டாரு. அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ இறக்கி விட்டதுக்கு அப்புறமா அவர் போய் பேச போறாரு. நம்மால் வந்து பயந்து போயிட்டான். ஏன்னா இவங்க தான் இந்த மாலோடைய ஓனர். வேலை போயிருமோன்னு சொல்லிட்டு நம்மால் பயந்து பீதியாக. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, பின்னால நிக்கிற அந்த சின்ன பையன் யார் தெரியுதா, இந்த மாலோடைய ஓனர் பையன். உனக்கு பிலிப் எட்டேன்னு தெரியுமா, அதாவது அவருடைய முழு பெயரை வந்து சொல்லி தெரியுமான்னு கேட்கறாங்க. எந்த ரேஞ்சுக்குன்னா நம்ம ஊர்ல உனக்கு அம்மானி தெரியுமான்னு கேட்டா தெரியும்னு சொல்லுவாள்ல, அப்படி வந்து கேட்கிற மாதிரி கேட்கறாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தல, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். பொசுக்குன்னு காந்தி செத்துட்டாரா அப்படின்ற ரேஞ்சில் வந்து சொல்ற மாதிரி சொல்றான். டே பிலிப் என்டினிடா தெரியாதான்னு கேட்டா தெரியாதுங்க, அவர் தானே இந்த மாலோடைய ஓனர். மாலோடைய ஓனரா, ஐயோ தப்புன்ட்டு கணத்துல போட்ட மாதிரி போட்டுக்கிட்டு இப்போ நான் என்ன செய்யணுங்கன்னு கேட்டால் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அவருடைய பையன் ஒரே வாரிசு இருக்கிறான்ல, அவன் வந்து ஒன்றை ஒரு பொம்மையாக கேட்குறான். நீ பொம்மையா நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ பொம்மையாவா, அவன் பொம்மையா வந்து அவனோட சேர்ந்து நீ விளாடணும், அவன் சொல்கிற பிரகாரம் நடந்துக்கணும்னு சொல்கிறப்போ நம்மளால முடியாதுன்னு சொல்கிறான். இங்கே பாரு சும்மா கிடையாது, இது உனக்கு ஒரு ஜாக் பாட் மாதிரி நினச்சிக்கோ. ஒன்ஸ் நீ அந்த பையனோட சேர்ந்து விளாடுறதுக்கு நான் உனக்கு 1000 யூரோஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறப்போ அப்படியே நம்மால் வாயை பழந்து போகிறா. 1000 யூரோஸா, அதுவும் கொஞ்ச நேரம் மட்டும் அந்த பையனோட சேர்ந்து விளாடுறதுக்காக. ஓகே அப்படின்னு வந்து நம்மால் ஒத்துக்கிறான். ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவனுக்கு பணம் தேவை தானே அப்படின்ட்டு ஒத்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த குட்டி பையன் சொல்றான், திமிரா சொல்றான், அவர் பொம்மை மாதிரியே பேக் பண்ணுங்க, ரேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். பொம்மை மாதிரியா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க சொன்னதுக்காக வேணா பொம்மை மாதிரி வந்துட்டு போறேன், அதுக்காக பாக்ஸ்லாம் என்ன வச்சு பேக் பண்றதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்றப்போ அந்த சீப் கார்டு சொல்றாரு, சரிப்பா உன்னை பேக் பண்றதுக்கு நான் எவ்வளவு கொடுத்தா நீ ஒத்துப்ப அப்படின்ட்டு எதுக்கு எடுத்தாலுமே பணத்தை வச்சு கேட்டதுமே நம்மளுக்கு என்னடா இது ஆகுனா பணத்தாசையை தூண்டி இப்படி கேட்குறீங்களேன்ட்டு ஒரு 3208 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு இப்படி சொல்றான். என்னடா இது 3208 அப்படின்னு கேட்குறப்போ மொத்த கடனை எனக்கு அவ்வளோ தான் இருக்குதுங்க, அது கொடுங்க என்னை பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால ஓகேன்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பணம் கொசுறு மாதிரி தானே பேக் பண்ணி அப்படியே ட்ரக்கில் கொண்டு வந்து வீட்டில் டெலிவரி பண்ணுற மாதிரி டெலிவரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. நம்மளால அப்படி பாக்ஸில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு கிஃப்ட் பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து ஓப்பன் பண்ணுறான். அதை வந்து ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. ஏன்னா இதுதான் அப்பா வந்து இவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்த்டே கிஃப்ட், அதை அப்பா கிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து வீடியோ எடுக்கிறாரு. நம்மளால ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல வேலை பொம்மைக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணி சொல்றான்.
இவனுக்கு டென்ஷன் ஆகுதுங்க. பாரு தம்பி, நான் வந்து பொம்மை கிடையாது, ஜஸ்ட் என்ன வந்து வாடகைக்காக கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் சொன்னா. இல்ல நான் வந்து உன்னை வாங்கிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப திமிராவே பேசுறான். அதுவும் உன் பேர் இனிமேல் வந்து குந்தர்னு சொல்றான். குந்தர்ல என்ன கூப்பிடாத, என் பேர் வந்து சாமின்னு சொன்னா. இல்ல நான் உன்னை குந்தர் தான் சொல்லுவேன்னு சொல்றப்ப என்னடா இவன், சரி கொஞ்ச நேரம் படத்துக்காகத்தானே இருந்துட்டு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த ரூமை பார்த்தா விண்வெளி சம்பந்தப்பட்ட தீம்ல தான் ரூமே வடிவமைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த பையனுக்கு ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல. அது போக ஒரு ரிமோட்ல இன்னொரு ரூம் வந்து ஓபன் பண்றான். உள்ள பார்த்தா ஏகப்பட்ட கேம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஆச்சரியமா பார்க்கறான். சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு மோனோபோலி எல்லாம் வந்து எடுத்து போடுறான். அதுல இவன் போட்டோ போட்டு டிசைன் பண்ண மாதிரி தான் இருக்குது போல. அதாவது ஒரு பையன்கிட்ட எல்லா விளையாட்டு பொருளும் இருக்கும், ஆனா அவங்ககிட்ட வந்து யாரும் விளையாட போக மாட்டாங்கன்ட்டு நம்ம சின்ன வயசா இருக்கும்போது பெரிய பெரிய பணக்கார பசங்களை பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி தான் இவன். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. சரி வான்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டையில போய் குதிக்கிறான். நம்மளுக்கு போகிறதுக்கு பயமா இருக்கு. ஆனா அங்க ஒரு பாடி கார்டு இருக்கிறான் பாருங்க, அவன் கொஞ்சம் விளங்காதவன். நம்மளை பிடிச்சி அப்படியே அந்த ஓட்டையில தள்ளி ஓட்டுறான். அப்படியே சறுக்கிட்டு வந்து கீழே விழுந்து பார்த்தா உள்ள அந்த பையன் விளையாடுறதுக்கு மட்டுமே ஒரு பெரிய கேமிங் ஆர்கேடே இருக்குது, ஒரு பெரிய விளையாட்டு அரங்கம். பின்னாலே இந்த பாடி கார்டு வந்து பொத்துன்னு குதிக்கிறான். நம்மால் கேட்கிறாப்ல, நான் என்னதாம்பா செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டா, பொறு உன்னை வச்சு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ட்டு முதல்ல ஹேர் காக்கின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு. அந்த கேம்ல வந்து சேலஞ்ச் பண்றான். ஏன்னா அந்த பையன் நல்லா விளாடுவான் போல. இதுல யார் அதிகமா பாயிண்ட் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாமான்னு போட்டி போட்டு வந்து விளையாடுறாங்க. அது ஒரு கட்டத்துல ஒரு காயின் கீழே விழுந்துரும். நம்மால் தவழ்ந்துகிட்டு நாய் மாதிரி எடுப்பான். அதை அந்த பாடி கார்டு வீடியோ கூட எடுத்து வச்சுக்கிறாங்க. நடக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவா ஷூட் பண்றான். அப்புறம் அந்த கேம்ல வந்து நம்ம ஹீரோ அவனோட அந்த சின்ன பையனை விட நல்லா விளையாண்டு வின் பண்ணிருந்தான். தம்பி நான் அவனை வந்து வின் பண்ணிட்டேன், இப்பவே பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்புவான்னு கேட்டா இல்ல இந்த வீடு நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மினி கார் ஒன்று உண்டுங்க. அந்த கார்ல இவனை ஏத்திக்கிட்டு தாறுமாற காரை ட்ரை பண்ணி இதான் கிச்சன், இதான் பெட்ரூம், இதான் மீட்டிங் ஹால்னு சொல்லிட்டு பயங்கர அளப்பறையை கொடுத்து வேலை பார்க்குறவங்களுக்கே பீதி ஏற்படுத்துற மாதிரி பண்ணி காரை ஓட்டிட்டு போறான். நம்மளுக்கு உயிர் கையில இல்ல. பின்னாலே தான் அந்த பாடி கார்டும் ஓடி வரான். அவங்க பிடிக்கிறதுக்காக சைக்கிள கூட வேகமா வரான். அப்பதான் வந்து சாப்பர்ல வந்து வெளியே போயிட்டு வந்து லேண்ட் ஆகுறாரு. அப்ப பையன் இந்த மாதிரி ஒருத்தனை கார்ல ஏத்திக்கிட்டு வேகமா டிரைவ் பண்ணி போறதை பார்த்துட்டு அவருக்கு ஒண்ணுமே புரியல. கீழே வந்து இறங்கி வந்து பார்த்தா இந்த பாடி கார்டு வர சைக்கிள் இந்த மாதிரி வேகமா வரதை பார்த்ததும் என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா விஷயத்தை வந்து சொல்றான். அந்த வீடியோ எல்லாம் காட்டுறான். பையனுக்கு பிடிச்சிருக்கு, சரி அவன் என்னமும் பண்ணிட்டு போறான் அப்படின்னு வந்துட்டு அவர் சாதாரணமா எடுத்துக்கிறாரு. அப்புறம் இந்த வீடியோ எல்லாம் டெலீட் பண்ணிரு, இதெல்லாம் வெளியே போச்சுன்னா அவருக்கு தான் வந்து கான்ட்ரோவர்சி ஆகும் அப்படிங்கிறதுனால டெலீட் பண்ணிருன்னு சொல்றாரு. அதே சமயம் இங்க தாறுமாற காரை டிரைவ் பண்ணது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்குற ஒரு லேடி மேல காரை விட்டுற பார்த்துட்டு தான் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. நம்மளுக்கு வந்து இந்த பெரிய எடுத்து பையன் பணக்கார பையன் அப்பெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஓவரா சேட்டை பண்ற ரஸ்கல் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவனை போலீஸ் மாதிரி பின்னால கையை மடக்கி அந்த கபோர்ட்ல வர போட்டு அடைச்சிட்டு தான் பக்கத்துல நிக்கிற லேடிக்கு பீதி ஆகுது. தம்பி என்ன பண்றீங்க, அவர் யார் தெரியுமா, அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, நீங்க சும்மா இருங்க என்ன சேட்டை பண்றான், வீட்டை சுத்தி காட்டுறேன்ட்டு உயிர் கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் சொல்ல, தம்பி பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்றப்பவே அந்த பையன் உள்ள இருந்து கத்துறான், குந்தர் என்ன திறந்து விடுறா, நான் வெளியே வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான் பாருங்க. அந்த சமயத்துல அப்பா அங்க இருந்து காட்சோட வந்துட்டு இருக்காரு. பையன் சத்தத்தை கேட்டு பயந்து ஓடி வந்து டோரை திறந்துட்டு என்னப்பாச்சு அப்படின்னு வந்து கேட்கிறப்போ ஒண்ணு இல்ல நாங்க விளாண்டுட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சாதாரணமா சொல்லியிருந்தான். வேற விதமா சொல்லியிருந்தான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ டரு தான் கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. கண்ணாமூச்சி ஆண்டோம் அப்படின்ட்டு வந்து சாதாரணமா சொல்லியிருந்தான். அதனால நம்ம ஆள் தப்பிச்சுட்டாப்ல. பையனை அப்பா தனியா கூப்பிட்டு போயிட்டு என்னப்பா இதுன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ நீங்க தான் பிடிச்சதை வாங்கிக்கோன்னு சொன்னீங்க, அதனால தான் போனேன், எனக்கு இவர் தான் பிடிச்சது, அதான் நான் பொம்மையா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்றப்போ தம்பி அதெல்லாம் ரொம்ப தப்பு, ஒரு பர்சனை நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றப்போ எனக்கு பிடிச்சிருக்கு அது வேணும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு அவன் வந்து சொல்றான். அதே சமயம் நம்ம ஹீரோக்கு வந்து ஏதோ ஒரு ஃபோன் வருது, பார்த்தா அவன் ஒய்ஃப் தான் போல. இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு அவ்வளோதான் கண்ணா பின்னாடி திட்டுவாங்க அப்படிங்கிறதுனால ஃபோன் எடுக்காம அந்த அசிஸ்டன்ட் லேடி கிட்ட வந்து எனக்கு பேமெண்ட் கொடுங்க, நான் டக்குன்னு கிளம்புறேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எதுனால நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு தான் கொடுப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா. அப்போ பையன் சொல்றான் அவரை சாப்பிட்டு அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா பையனோட டின்னர்ல இவனு உட்காந்துருக்கான். பெரிய பெரிய கோடீஸ்வரங்க சாப்பிடக்கூடிய டிஷ் தான் வச்சிருக்காங்க. நல்லா ருசியா இருக்குமோ அப்படின்ட்டு வாயில் எடுத்து வச்சு பார்த்தா கன்றாவே இருக்கு. அது துப்புறதா இல்லைனா சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறான். நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்காக நம்மால் அப்படியே வாயில மென்னி சாப்பிட்டு இருக்கிறாப்ல. இன்னைக்கு தான் பையனுக்கு பர்த்டே, அதுக்காக கேக் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. பெரிய ஆர்ப்பாட்டமான செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கேண்டில் பத்த வச்சு அந்த அசிஸ்டன்ட் வைக்கிறாரு, அதை ஊதுறது கூட கிடையாது. அப்பா வந்து ஹாப்பி பர்த்டே சன் அப்படின்ட்டு சாதாரணமா சொல்றாரு. நம்மால் பாக்குறான் என்னடா இது, பிறந்த நாள்லாம் எப்படி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா கூடி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு சாங்க பாடி மூஞ்செல்லாம் ஸ்ப்ரே அடிச்சு அப்படி கொண்டாடணுமே. அப்பாவும் புள்ளையும் இப்படி 1 கிலோமீட்டருக்கு தூரத்தில் உட்காந்துக்கிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டீங்களே அப்படின்னு நம்மால் பாக்குறான். ஸோ பெரிய பெரிய பில்லியனர் வீட்டில் இப்படிதான் போல. அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு நம்மால் அந்த பேமெண்ட் அந்த லேடி கிட்ட வாங்கிட்டு இருக்கிறான். அங்க இருந்து பையன் சரணா கதவு திறந்து அவர் நைட்டு போக வேண்டாம் என் கூட இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டான். நம்மால் சிரிச்சுட்டு சின்ன பையன் ஏதோ விளையாடுத்தனமா சொல்றான் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்புற பட்சத்துல அப்பாவும் வேகமா வந்துட்டாரு. ஏப்பா தம்பி கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து பேச்சு கொடுக்குறாரு. என் மனைவி இருந்ததுக்கு அப்புறமா என் பையன் அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். யார்ட்டையுமே சரியா பேசுறது கிடையாது, சிரிக்கிறது கிடையாது, எது வேணுமான்னு கேட்டால் கூட வேணான்னு சொல்லுவான். ஆனா இந்த ஒரு வருஷத்துல எனக்கு பிடிச்சது ஒண்ணுன்னா அது ஒன்னை தான் அவன் சூஸ் பண்ணிருக்கான். அவங்ககிட்ட என்ன பிடிச்சதுன்ட்டு எனக்கு ஒன்றும் தெரியலப்பா, ஆனா நீ இருந்தா அவன் கொஞ்சம் பெட்டரா இருப்பான், அவனுக்கு ஒரு கம்பெனி
கிடைச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாவாச்சு இருப்பான்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு கொஞ்சம் எனக்கு பெருமூச்சு நிம்மதியா இருக்கும் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அதுக்குன்ட்டு நான் வந்து டாய் மாத்தி நடிக்க முடியுமா சார், எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, என்னுடைய மனைவி நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க, எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றப்போ அவர் சொல்றாரு நான் உனக்கு பேமெண்ட் எவ்வளவு வேணாலும் தாரேன்னு சொல்றாரு. சார் இந்த பணமே எனக்கு போதும் சார், என்னுடைய கடனை அடைச்சிருப்பேன், நிம்மதியா நான் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பேன், அதுக்குன்ட்டு அந்த பையனுக்காக ஒரு பொம்மை மாதிரி அவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நடக்க முடியுமா சார், எனக்கு இது முடியாது சார்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டே இருக்கிறான். அவர் பேமெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறவன் நறுக்குன்னு சொல்றாரு 2000 யூரோஸ் பா ஒரு நாளைக்கு என் பையன் கூட நீ இருக்கிறதுக்கு, டீல் ஓகேவான்னு கேட்டதுக்கு அப்புறமா 2000 யூரோஸ் அப்படிங்கிறது ஒரு மாச சம்பளத்தை ஒரே நாள்ல கொடுக்கறதா சொல்றதுக்கு ஈக்குவல். அப்போ யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா அந்த இடத்துல யாரா இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஓகே தான் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு அங்கே வந்து ஸ்டே பண்றாப்ல. இந்த விஷயத்தை பத்தி சொல்லலான்ட்டு ஒய்ஃபுக்கு கால் பண்ணா வேற ஒருத்தங்க எடுக்கிறாங்க. என் ஒய்ஃப் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒரு கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 50 பேரை திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். அதனால கம்பெனிக்கு முன்னால போராட்டம் பண்றதுக்கான கண்டனம் தெரிவிக்கக்கூடிய பலகைகள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ அதனால தான் நான் உங்களுக்காக உதவி பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு அவங்க மனைவி சொல்றாங்க. அவங்க எனவும் பட்டு போகட்டும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குது, அந்த வேலை கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றான். அவங்க மனைவி எதுக்கு எடுத்தாலுமே இவன் சொல்றதெல்லாம் வந்து போய் தான் நினைப்பாங்க, ஏன்னா அவன் முன்னால் அப்படிதான் இருந்திருக்கிறான். சோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா என்ன வளர்த்த வேலையை முடிச்சு வீட்டுக்கு வராம எங்கேயும் குடிச்சிட்டு கிடக்குறி அப்படின்னு கேக்குறாங்க. என்னடி இப்படி சொல்ற, நான் உனக்கு நாளைக்கே நேரில் வந்து சொல்றேன் பாருன்னு சொல்லிட்டு போன் பேசி வச்சுட்டு நம்மளால அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் கூட இருக்கக்கூடிய ரூம்ல தான் தங்க போறானா. அந்த ரூமுக்குள்ள வந்து பாத்து அதான் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் புரியும்ல, அந்த மாதிரி ஒரு தீம்ல தான் அவனுடைய ரூமே இருக்கு. ஆனா அது போக விண்வெளி சம்பந்தப்பட்ட வீடியோக்கெல்லாம் யூடியூப்ல பேசி போடுவான் போல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். நம்மால் ஆச்சரியமா வாயை போலந்து பார்த்தா அவன் கையில ஒரு பேண்ட் இருக்குங்க, வாய்ஸ் அசிஸ்டன்ட், அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூமை கண்ட்ரோல் பண்றான். அது போக உண்மையான ஒரு விண்வெளிக்கெல்லாம் அவங்க அப்பா ரொம்ப ஆக்ஷன்ல காசு கொடுத்து வாங்கி வச்சிருப்பாரு போல. அதுல வந்து நம்மால் பாக்குறான், அதெல்லாம் இவனுக்கு இதெல்லாம் பத்திலாம் பெருசா எதுவுமே தெரியாதுங்க, ஓவரா ஹைப் கொடுக்கறது, ஓவரா எக்ஸைட்டிங் ஆகிறதுலாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. நம்மள மாதிரி ஒரு கேஷுவல் தான். பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டியான ஒரு பெட் தான், அப்படியே அந்தரத்துல பறகுது. என்னடா கீழே சப்போர்ட் இல்லாம அது பாடுக்க பறகுது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பெட் கூடுறான்னு கேட்டா அதோ அந்த முக்கில போய் தூங்க அப்படின்னு வந்து சொல்றான். ரொம்ப எகத்தாலமா ரொம்ப திமிராவே பேசுறான். என்ன பண்ணுது, 2000 யூரோஸ் ஆச்சு, பெட்ல போய் படுத்தாலும் தூக்கம் வரல. மனைவி வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிருக்கிற, என்ன உளர்ன, உண்மையா உனக்கு வேலை கிடைச்சிருச்சா இல்ல போய் சொல்லி எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிட்டியா அப்படின்ட்டு அவங்க டென்ஷன்ல வந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க போல. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி கீழே வந்து பார்த்தா நடு ஹால்ல யூரின் போறதுக்கான அந்த கோப்பை இருக்கு. என்னடா இங்க கொண்டு வச்சிருக்கீங்க, மறைவுலாம் கிடையாது அப்படின்ட்டு நம்மால் பேண்ட கழட்டியால யூரின் போலான்னு பாக்குறான். அப்ப அங்க இருந்து அப்பா லைட்டை போட்டு வராரு. தம்பி நீ நினைக்கிற மாதிரி அது டாய்லெட் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னதும், என்னதுங்க டாய்லெட் கிடையாதா, ஆமா அது ஒரு ஆர்ட், 2 மில்லியன் யூரோஸ் கொடுத்து அதை நான் ஆக்ஷன்ல வாங்கினேன்னு சொல்றாப்ல. என்னங்க சொல்றீங்க, டாய்லெட்டை 2 மில்லியன் யூரோஸ் கொடுத்து வாங்கினீங்களா, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது காஸ்டியான ஆர்ட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் போல, அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. எங்க இதுல என்ன கலை நயம் இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்க ஆக்ஷன்ல 2 மில்லியன் கொடுத்து வாங்கினீங்க, இதை ஃபர்ஸ்ட் எப்படி நீங்க ஆர்ட்டை இதை நம்பினீங்கன்னு பார்த்தா எல்லாமே வேடிக்கையாவே இருக்குது, இதெல்லாம் எப்படா ஆர்ட்னு சொல்லிட்டு இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வரி குதிரி அதோடைய பின்பகுதி தலை எங்க போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எட்டி பாக்குறான். சிலந்தி வேலை பிடிச்ச ஒரு சிலை அப்படின்னு மொக்கையா இருக்கு, இதெல்லாம் ஆர்ட்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கானுங்க. அப்புறமா நம்மால் தூங்கி காலைல எழுந்து வந்து பார்த்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலை பார்க்குற ஒரு லேடி தான் வந்து, அவங்க பேர் மரியா, அவங்க தான் அவனை வந்து எழுப்புறாங்க. ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்க ஷர்ட் அயன் பண்ணவா, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப விழுந்து கவனிச்சுக்கிறாங்க. அப்புறம் ரெடி ஆயிட்டு கிச்சனுக்கு வந்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான சமையல் போய்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய செஃப்லாம் வந்து அங்க சமைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒரு டிரைவர் வராரு, நான் தான் அவங்களுடைய டிரைவர், அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வீட்டுல இருந்து இங்க கொண்டு வந்துடலாமான்னு கேட்கிறாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்மால் இனிமேல் இங்க தான் இருக்க போறான் ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார்ல அப்படி டிரைவ் பண்ணி வராங்க. செம்ம காஸ்டியான ஒரு காருங்க. அந்த கார் அப்படி எங்க வருதுன்னா நம்ம ஹீரோடைய காலனிக்கு தான் வருது. நம்ம ஹீரோடைய காலனி எப்படி நம்மள மாதிரி ஏழப்பட்ட மக்கள் தானே, அப்படியான ஒரு காஸ்டியான காரு. அந்த கார் அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம காலனிக்கு வருதுன்ட்டு எல்லாருமே சூழ்ந்து போறாங்க. அதுல இருந்து நம்மால் கெத்த இறங்கி வரான். அவனுக்குன்னு சொல்லிட்டு கோட் ஷூட் போட்ட ஒரு டிரைவர் அப்படின்ட்டு எல்லாருமே அந்த காரை சூழ்ந்து போறாங்க. எதுக்கும் லாக்கி இல்ல, ஒரு உதவக்காரன் அண்ணக்காவின்னு சொன்னவங்களாம் அப்படி வாயடைச்சு போற அளவுக்கு நம்மால் கெத்தா அந்த கார்ல இருந்து இறங்கி அப்படியே வீட்டுக்கு வரான் பாருங்க. மனைவி கிட்ட இதை பத்தி சொல்றான். அவங்க வந்துட்டு அப்படியான்னு வாய போலந்து கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஆமா சொல்ல போனா அந்த பெரிய பணக்காரருக்கு நான் தான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரினா எந்த மாதிரி வேலை, எந்த பணக்காரர் வந்துட்டு அவங்க துருவி கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து அந்த கான்ட்ராக்ட் படி வந்து இவன் எதுவுமே அங்க நடக்கிற விஷயத்தை வந்து சொல்லவே கூடாது. இது இவனுக்கும் நல்லது, அந்த பில்லியனருக்கும் நல்லது. சரி யார் அந்த பணக்காரன்ட்டு அவங்க மனைவி ஆர்வமா கேட்கிறப்போ அப்ப பாத்தீங்கன்னா இந்த காலனி மக்கள் சில பேர் வேலையை விட்டு தூக்கி அவங்க ஒரு கம்பெனிக்கு எதிராக வந்து கண்டனம் தெரிவிக்க போறதா சொன்னாங்க தெரியுமா.
தெரியுமா, அது வேற யாருக்கும் எதிராக கிடையாது, நம்ம பிலிப்புக்கு எதிராக தான். அவருடைய கம்பெனில இருந்து தான் 50 பேரை வேலையோடு தூக்கிட்டாங்க போல. அவருடைய பலகையை போட்டு கடனம் தெரிவிச்சு ஒலிக ஒலிகன்னு போட்டுக்கிறத பார்த்து நம்மால அப்படியே அதிர்ச்சி ஆகி போயிருந்தோம். ஆஹா, நம்ம பிலிப் கிட்ட தான் வேலை பார்க்குறோம்னு சொன்னா இவ கண்ணா பின்னான்னு திட்டுவாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் பார்க்குற பட்சத்தில் அவங்க கேட்குறாங்க, யார்கிட்ட வேலை பார்க்குற, என்ன பேருன்னு கேட்குறப்போ பக்கத்துலேயே வந்து பிறக்க போகிற குழந்தைக்கு பேபி கிட்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. அதில் ஜான்சன் பேபி அந்த பவுடர் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு ஜான்சன் சொல்கிறான், ஜான்சன் என்ன மொட்டையா சொல்ற, முழு பேர் சொல்லுப்பா அப்படின்னு பார்க்குறப்போ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் அவருடைய சிடி இருக்கு. மைக்கேல் ஜான்சன்மா அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு எடுத்து நான் வேலை பார்க்குறேன்ட்டு இப்படி சொல்லி நலுப்புறான். அண்ட் 10வது வரைக்கும் அவன் திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு பேக் பண்றான் பாருங்க. அவங்க மனைவி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால என்னை விட்டு ஓட போறியா, என்னை ஏமாத்த போறியான்னு சொல்லிட்டு அவங்க எப்படி கேட்கறாங்க. என்னடி சொல்றேன்னு கேட்டா, ஆமா ஆமா நீ அப்படிதான் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போற, என்னை விட்டு நீ போக போற அப்படின்னு சொல்றப்போ ஆக்சுவலா இவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்களோ சண்டை போடுறாங்களோ அது இந்த 4 செவத்தையும் தாண்டி மேல் வீட்டுக்கும் கீழ் வீட்டுக்கும் இந்த காலனி முழுக்கே கேட்கக்கூடிய நிலைமையில தான் இந்த அபார்ட்மெண்ட்டே இருக்கு. அப்படி மேல இருந்து ஒரு குரல், அவன் உன்னை விட்டு எந்த சக்காலத்தியோட போக போறான்னு கேளு அப்படின்ட்டு வந்து ஒரு குரல் கேக்குது. ஆமாமா என்னை விட்டு எவ கூட போக போற அப்படின்ட்டு கேட்கிறப்போ, ஐய என்ன இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சம்பளமா கொடுக்கப்பட்ட அந்த 10,000 யூரோஸ்க்கான அந்த செக்கை தூக்கி காட்டுறான். பார்த்தல எப்படி 10,000 யூரோஸ் ஒரே டைம்ல சம்பளமா செக்கை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்போ, இல்ல இல்ல நீ இன்னும் பொய் சொல்ற, இது ஃபேக் செக் அப்படின்னு வந்துட்டு அவங்க இனிமே நம்புறதாவே இல்லை. அந்த சமயத்துல கதவு தட்டுறாங்க. வீரபாகு உனக்கு 10,000 சம்பளமாவா கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்களா. நம்மால் கடுப்புல போங்க அப்படின்ட்டு முதல்ல இந்த அபார்ட்மெண்ட்டை மாற்றணும், எதை பேசினாலும் வெளியே ஓட்டையா தெரிஞ்சிருதுன்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இங்கே பாரு அங்கே ஒரு கார் நிற்குதுல, அந்த காரில் தான் நான் வந்தேன், அந்த டிரைவர் தான் என்னுடைய டிரைவர், நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாரு பாருன்னு சொல்லிட்டு டிரைவர் கொஞ்சம் அந்த காரு கதவை திறந்து விடு அப்படின்னு வந்து சொல்ல அவர் அதே மாதிரி திறந்து விடுறாரு. சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறாரு. பார்த்துலாமா நான் உண்மையாகவே ஒரு பணக்காரர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், இப்போ வாட்ச் நம்புறியான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க மனைவி இப்போ தான் நம்புறாங்க. அது போக தன்னுடைய கணவருக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்கிறத நினச்சி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கட் பண்ணா இந்த பையனோட உட்காந்துட்டு இருக்கிறானா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப சொகுசா இந்த பையனோட இருந்து நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறத நினைச்சு இங்க வேலை பார்க்குற சில பேருக்கு பிடிக்கல. முக்கியமா கூடவே இருக்கக்கூடிய அந்த பாடி கார்டுக்கு வந்து ரொம்ப பொறாம நம்ம ஹீரோ மேல. அந்த பையன் போஸ்ட் பண்ண யூடியூப்ல சில கமெண்ட்ஸ்ல ரொம்ப தப்பா போட்டுக்கிறாங்களாம். அதை பத்தி வந்து காட்டான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே கூடாதுன்ட்டு நம்மால் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. சரி உனக்குன்னு சொல்லிட்டு ரியல் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாதா, எங்க ஸ்கூல் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை பத்தி கேட்கிறப்போ, ஆக்சுவலா நான் வந்து இங்க ஸ்கூல் படிக்கல, நான் வந்து சுவிட்சர்லாந்துல படிக்கிறேன், அதுவும் பெரிய பெரிய பில்லியனர்கள் குழந்தைகள்லாம் படிப்பாங்களா அங்கதான் படிக்கிறேன், இன்னும் 10 நாள் தான் இருக்குது நான் கிளம்பிடுவேன் சொல்றப்போ, எது 10 நாள் மட்டும் தாங்க இருப்பியா, அப்புறம் நான் உன்னை என்னைக்கு பாக்குறது அப்படின்னு வந்து நம்மால் கேட்கிறான். அவன் கவலை என்னன்னா இவன் போயிட்டு எனக்கு இங்க என்ன வேலை, அந்த பையன் பிடிச்சிக்கிட்டு ஓகோ நான் போனதுக்கு அப்புறம் உனக்கு இங்க வேலை இருக்காது, இப்போ ஒரு நாளைக்கு 2000 யூரோஸ் கிடைக்குது, அந்த மாதிரி கிடைக்காதுன்னு சொல்லி தான் நீ நினைக்கிறேன் அப்படின்னு வந்து கரெக்டா சொல்றான். அப்படிலாம் இல்லன்ட்டு நம்மால் கொஞ்சம் மறுப்பினாலும் எங்க அப்பா உனக்கு 2000 யூரோஸ் சம்பளமா கொடுக்குறாரு, நீ சும்மா தானே பிறந்துட்டு இருக்கிற, என்ன ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின் பண்ணு, நாய் மாதிரி நட, நாளைக்கு ஒரு விளாட் வைக்கலாமா, இந்த மாதிரி நீ முயல் வேஷத்துல போட்டு ஓடணும், நாய்கள்லாம் உனக்கு துரத்தணும், அப்படி ஒரு கேம் வந்து நாளைக்கு நடத்த போறேன் அப்படின்னு இந்த பையன் ரொம்ப கொடூரமான ஒரு கேம்னு சொல்றான். நம்மளுக்கு கொஞ்சம் டர்ன் ஆயிடுத்து. இதை பத்தி அந்த அசிஸ்டன்ட் லேடிக்கு வந்துட்டு கேட்கிறான். அந்த பையன் நாயை விட்டு ஏதோ பண்ண போறானா, ஏதோ ஒரு கேம்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்றான். இது என்னுடைய வாழ்க்கை பிரச்சனை, அதோடு மட்டும் இல்லாம அவன் 10 நாள்ல இந்த ஊரை விட்டு போயிடுவான், அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை, என்ன மறுபடியும் அந்த மாலுக்கு அனுப்பிடுவீங்களா, செக்யூரிட்டி எனக்கு அந்த வேலையை கொடுப்பீங்கன்ட்டு நம்மால் கேட்கிறான். நம்ம ஹீரோ மேல இருக்கக்கூடிய அந்த பொறாமையில அந்த பாடி கார்டு அந்த கூடவே ஒரு ஜெஃப்ன்ற ஒருத்தர் இருக்கான். 2 பேருமே வந்து சிரிக்கிறானுங்க. உன் ஆட்டை இதோட க்ளோஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நக்கலா வந்து சிரிக்கிறானுங்களா. நம்மளுக்கு கோபத்தை ஏற்படுத்திட்டுங்க பாருங்க. சிரிக்காதீங்க, இதனுடைய லைஃப், நாயை விட்டு துரத்த விட்டு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்றப்போ அந்த லேடி சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அந்த பையன் என்ன ஆசைப்படுறானோ அது நீங்க பண்ணிதான் ஆகணும், அது நீங்களாச்சு அந்த பையனாச்சு அப்படின்ட்டு வந்து அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்துது. அது பையன் கிடையாது, பேய், ரொம்ப திமிரா நடக்கிறது, திமிரா பேசுறது, யாரையும் மதிக்கிறது கிடையாது, அப்பா கிட்ட பணம் இருக்குன்னு திமிரில் என்ன வேணாலும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்மால் பேசுறத மேல இருந்த பையன் வந்து கேட்டு அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அங்க இருந்து ஓடி போறான். இப்ப கட் பண்ணா மறுநாள் சொன்ன மாதிரி அவனுக்கு முயல் வேடத்தை போட்டு ரொம்ப கொடூரமான நாய்கள்லாம் வர வச்சு அவனை ஓட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கடிக சொல்றதுக்காக ஒரு கேம். அப்பா வந்துட்டு வேணான்னு சொல்றாரு. அப்பா அங்கே தான் நிற்கிறாரு. அலெக்ஸ் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பையன் ரொம்ப பிடிவாதமா சொல்றான், இல்ல இல்ல எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும், அந்த முயலை ஓட சொல்லுங்க. அவனை சின்னதா ஒரு பொம்மை துப்பாக்கி மாதிரி வச்சிருக்கான் போல, அதை வந்து ஷூட் பண்றான். அப்பா வேணான்னு சொல்றாரு. அங்க இருந்து நம்மால் ஓடுறான், நாயை விட்டு துரத்துறானுங்க. அது பயங்கரமா கடிக்குது, ரொம்ப பயங்கரமா கத்துறான். ஒரு கடத்துல நம்மால் பொறுக்க முடியாம அந்த மாஸ்க் கலத்திட்டு கோவத்துல பயங்கரமா கத்துறான். அவங்க பணமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி நாய் மாதிரி வேடம் போட்டு கடைசியில என் உயிரை பறிக்கிறதுக்கே இந்த மாதிரி ஒரு விபரீத விளையாட்டா. யோ பிலிப்பு, உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறது திமிர்ல உன் பையன் என்ன சொன்னாலுமே அதுக்கு குட்டியார் அடிப்பியா, உன் பணமும் வேண்டாம் இந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு நம்மளால அங்க இருந்து டென்ஷன்ல கத்திட்டு இனிமேல் நாங்க வரவே மாட்டேன்டா அப்படின்னு நம்மளால ரோஷத்துல அவன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அவன் காலனிக்கு வந்துருந்தான். ஃபர்ஸ்ட்ல ஒரு மொட்டை வந்து இவங்கிட்ட பணம் கேட்டு மிரட்டினா தெரியுமா, அங்க இருந்து மூஞ்ச கொடூரமா வச்சுட்டு வரான். நம்மளுக்கு அப்படி பீதி ஆயிடுத்து. பார்த்தா வந்து ஹக் பண்றான். அப்ப மனைவி கிட்ட கொடுத்த பணத்துல அவங்க எல்லார்கிட்டையும் கடத்த அடைச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. ஆனா வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு எதிர்பார்க்காத ஒரு திருப்பம். பக்கத்து வீட்டுக்காரங்களா வீட்டுல இருக்கக்கூடிய சில திங்ஸ் டிவி கிவின்ட்டு எடுத்துட்டு போறாங்க, சந்தோஷமா போறாங்க. என்னன்னு கேட்டா
அவன் மனைவி தான் கொடுத்தா, நீனே போய் பாரு அப்படின்ட்டு வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய திங்ஸ்லாம் அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு புது டிவி புது ஃப்ரிட்ஜ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புதுசாக வாங்கி வச்சிருக்காங்க. கடத்தெல்லாம் அடைச்சிட்டியான்னு கேட்டால் கடத்தை எதுவுமே அடைக்கலையா. அதான் நீங்கள் வாரத்துக்கு 10,000 யூரோஸ் சம்பாதிக்கிறீங்களே, அது அப்புறமா அடைச்சிக்கலாம், அதான் வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி வீட்டையும் ரினோட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறப்போ அவனுக்கு திக்குன்னு ஆயிடுது. அது போக கொஞ்சமாச்சும் பணம் வச்சிருக்கியான்னு கேட்டால் பணம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம காலனியில் சில பேருக்கு வேலை இல்லை தெரியுமா, அவங்களுக்காக கொஞ்சம் ஃபண்டாக கொடுத்துட்டேன். அப்போ அந்த மொட்டை வந்து எது ஹக் பண்ணிட்டு போனான்னு பார்த்தா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தாராள மனசில் இவங்க மனைவி கொடுத்துட்டு போகிறத பார்த்து இவனும் கை நிறைய சம்பாதிக்கிறத பார்த்து தான் அந்த மாதிரி அவன் ஹக் பண்ணிட்டு போயிருக்கிறான். மற்றபடி அவனுக்கு இன்னும் கடத்தை கூட கொடுக்கல போல. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி ஆயிடுது. ரோஷத்தில் வேலையை விட்டு வந்தாச்சு. இதை பற்றி இவகிட்ட சொன்னா பயங்கரமா திட்டுவாளே, நைட்லாம் தூக்கமே வரல, குழந்தை வேற இன்னும் கொஞ்ச நாளா பிறக்க போகுது, அதுக்கு ஏதாச்சும் செலவுனா கூட கையில ஒத்த பைசா இல்ல, நாளைக்கே ரோஷத்தை விட்டு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்ல நம்மளால அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்த நாள் முதல்ண்டு பாட்டு படிச்சுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்பாவும் பிள்ளையும் மேல இருந்து பாக்குறாங்க. அப்பா சொல்றாரு, இந்த மாதிரியான மக்கள் நம்ம என்னதான் துரத்தி அடிச்சாலுமே திரும்ப வரதான் செய்வாங்க. இவன் போனதுக்கா நீ வருத்தப்பட்ட, ஏன்னா இந்த மாதிரியான மக்களுக்கு பணம் தேவை, அவங்க வரதான் செய்வாங்கன்ட்டு அப்பா இப்படி வந்து சொல்றாரு. நம்ம ஆளுங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கிறான். அப்ப இவன் வந்துட்டு எதுக்கு நீ வந்தன்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஆக்சுவலா அன்னைக்கு இந்த மாதிரி இவனை பத்தி தப்பு தப்பா பேசினதை மேல இருந்து வேற கேட்டான் தெரியுமா, அந்த கடுப்பு வேற இருக்கு. ஆனா நம்மளும் வந்துட்டு அவனை சாந்தப்படுத்த ட்ரை பண்றான். அலெக்ஸ் எரிஞ்சு விழுந்து பேசிட்டு அவன் பாடுக்கு போயிட்டே இருக்கிறான். இவன் பின்னாலே போயிட்டு கன்வின்ஸ் பண்றான். ஒரு கடத்துல நான் குளிக்க போறேன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிருந்தானா, அப்ப நானும் குளிக்க வரேன்னு சொல்லிட்டு நம்மளும் வீம்புக்கு போய் நிக்க அவனை சிரிக்க வைக்கிறதுக்காக பாத்ரூம்ல இறங்க அவனும் வந்து இறங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை மாத்தி மாத்தி அடிச்சு விளையாடுறாங்களா. அலெக்ஸோடைய கோபம் அப்படியே தணிஞ்சு போயிடுது. அப்படி சந்தோஷமா சிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சிரிக்கிறாங்க. தண்ணி அடிச்சு விளையாடுறாங்க, ஷாம்பு அடிச்சு விளையாடுறாங்க. அவ்வளவுதான் செம்ம ஃபன்னா போயிடுது. அங்க இருந்து ஓடி பிடிச்சு விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா ஓடி கடைசியா ஒரு மீட்டிங் ஹால், அங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க, அதுக்குள்ள ஓடி வந்து ஒருத்தங்க மேல முட்டி மோதி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து ஓடுறாங்க ரெண்டு பேருமே. அதுவும் அலெக்ஸ் கெக்க புக்கன்ட்டு அந்த வீடே அதிர்ந்து போற அளவுக்கு சிரிச்சுட்டு ஓடுறான் பாருங்க. அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா போயிடுது. ஒரு நிமிஷம் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லிட்டு அவன் சிரிச்சுட்டு ஓடக்கூடிய அந்த சத்தத்தை கேட்டு அப்பா ரசிக்கிறாரு. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பையன் சிரிப்பை கேட்கிறப்போ ஒரு அப்பாவுக்கு எப்படி இருக்கும், அப்படிதான் அவருடைய மனசு நிறைஞ்சு போயிருது. பையன் வழக்க போல யூடியூப்காக பேசிட்டு இருக்கிறான். வழக்கத்துக்கு மாறா அவன் மூஞ்சில ஒரு பொலிவு இருக்கு. யாரோ ஒருத்தங்க கதவு திறந்து வராங்கன்ட்டு குந்தர் அப்படின்னு வந்து திரும்பி பார்த்தா நிக்கிறது அப்பா தான். அப்பாவுக்கு என்ன ஆசைனா பையன் நம்ம கிட்ட சந்தோஷமா பேச மாட்டானா அப்படிங்கிறது தான். ஆனா அவன் சரியா பேசுறது இல்லைங்க. எது கேட்டாலுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். அது போக அலெக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து சின்ன காட்டுக்குள்ள ஒரு மர வீடு ஒன்று இருக்குது. அப்பப்போ அங்க போய் சோகமா இருப்பான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா அங்க போய் உட்கார்ந்துருப்பான் போல. அப்படி வந்து நம்ம ஹீரோ வராரு. என்ன உட்கார்ந்துருக்கிறேன்னு வந்து பார்த்தா அலெக்ஸ் அவங்க அம்மாவோட இருக்கக்கூடிய ஒரு போட்டோ. அதை பார்த்து தான் ரொம்ப சோகமா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. நம்மளும் ஆறுதல் படுத்துறான். அப்பதான் அலெக்ஸ் சொல்றான், அவங்க அம்மாவுக்கு ஒரு தீர்க்க முடியாத வியாதி, கொஞ்ச நாள் தான் அவங்க உயிர் வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல. ஆனா அந்த சமயத்துல அவங்க அப்பா வந்து அலட்சியமால இல்ல, அம்மாவுடைய நலனுக்காக இங்க இருந்து அவங்க வேற ஒரு ஃபாரினுக்காக ட்ரீட்மெண்ட்காக அனுப்பி வச்சாங்களாம். ஆனா அம்மா நினைச்சது என்னன்னா இருக்க போறது கொஞ்ச நாள் தான், அதை இங்க இருந்தே தன்னுடைய குழந்தையோடும் தன்னுடைய கணவரோடும் சேர்ந்து இருக்கலாம் நினைச்சிருக்காங்க. ஆனா அப்பா வந்து எப்படியாச்சும் தன்னுடைய மனைவியை காப்பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இங்க இருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்களாம். ஆனா அங்கதான் ட்ரீட்மெண்ட் வந்து சரியில்லாம அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க போல. இதை தான் நினைச்சு அழறா, எங்க அம்மாவோட கடைசி காலகட்டத்துல நான் கூட இல்லாம போயிட்டேனே, எங்க அப்பாவால தான் நான் வந்து எங்க அம்மாவோட இருக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துறாரு. உங்க அப்பா வந்து நல்ல விதத்துல தானே அம்மாவை குணப்படுத்தலாங்கிற ஒரு எண்ணத்துல தான் அங்க அனுப்பி வச்சிருக்காரு. மேபி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு வேளை சரியா இருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்றப்போ இல்ல எங்க அம்மா வந்து இறந்து போயிருவாங்கன்னு நான் அவங்களுக்கு முன்கூடியே தெரிஞ்சிருக்கு, கடைசி நேரத்துல அவங்க கூட இருந்து நான் ஒரு குட் பை கூட சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படின்னு தான் அப்பா கிட்ட அவன் இன்ன வரைக்குமே சரியா பேசல. இந்த பையன் இவ்வளவு நாளா சோகமா இருக்கிறதுக்கும் அண்ட் ஒரு மாதிரி திமிர்த்தனமா நடந்துக்கிறதுக்குமே காரணம் இதுதானா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. அவனை ஆறுதல் படுத்துறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான். பணத்துக்காக இந்த பையன் கூட இருக்கிறத விட உண்மையாவே இந்த பையனுக்கு நம்ம தேவைதான். ஏன்னா அப்பா வேலைன்னு சொல்லிட்டு பையனை வந்து கவனிக்கிறது கிடையாது. ஆனா பையனுக்குள்ள இப்படி ஒரு சோகமும் இருக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா இவனை மாத்தணும். இவனுக்குள்ள இருக்கக்கூடிய சோகம் வெறுப்பு இது எல்லாத்தையுமே போக்கி மத்த பசங்க மாதிரி இவனை சந்தோஷமா வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ஒரு முடிவு எடுக்கிறாப்ல. அதனால அவனுக்கு வந்து ஆறுதல் கூறும் விதமா வந்து ஃபேண்டசி ஸ்டோரி சொல்றது, அதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் வேடமிட்டு அவனை வேடிக்கை காட்டி சிரிக்க வைக்கிறதுன்ட்டு ஒரு நாள் முழுக்க அவனை பயங்கரமா என்டர்டெயின் பண்றான். அலெக்ஸும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். கவலைகள் மறந்து அவங்க அம்மாவோட இழப்பை மறந்து அவனுடைய தனி உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வர மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் அவனை கொஞ்சமா மாத்துறான். அப்புறம் அன்னைக்கு நாள் இரவு அந்த மர வீட்லயே வந்து தூங்கி இருந்தாங்க, ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் தூங்காம தன்னுடைய மனைவிக்கு கால் பண்றான். எப்ப வேணாலும் குழந்தை பிறக்கலாம்ல அந்த ஒரு அக்கறையில தான் வந்து கால் பண்றாப்ப. ஆக்சுவலா இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா மனைவி வந்து சாப்பிட்டியா வச்சான்னு சொல்லிட்டு பெருசா கேர் எடுத்துக்கவே மாட்டான். ஆனா இப்போ அலெக்ஸ் அவன் நிலைமையில இருந்து பாக்குறப்போ நம்ம ஒரு பொறுப்பான அப்பாவா இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு ஒரு பொறுப்புலனா மாறிட்டான் போல. மனைவி கிட்ட கால் பண்ணி ரொம்ப அக்கறையா பேசுறான், பாசமா பேசுறான். அவங்களுக்கே ரொம்ப வேடிக்கையா இருக்குது, நீ இப்பெல்லாம் பேச மாட்டி அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு தெரியல, குழந்தை பிறக்க போகுதுல அதான் ஒரு பொறுப்புல அப்பாவா மாறிட்டு வரான் போலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா மறுநாள் காலையில அப்பா வந்து பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வேலை கிளம்பி போயிட்டு இருக்கிறாரா. அப்போ கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்மால் அந்த மர வீட்டில் இருந்து எந்திரிச்சு செருப்பை கலட்டி அப்படி வெறும் காலம் நடந்து வரான். உடனே வந்துட்டு அலெக்ஸ் எங்கன்னு கேட்குறாரு. அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான்ட்டு சொல்கிறப்போ காலில் அப்படி ஷூவை கலத்தி வந்துட்டு இருக்கிறான்ல, அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த புல்வெளியில் வெறும் காலம் நடந்து வருது அப்படி கிச்சு கிச்சு முடுத்து, நீங்கள் வேணா என்னைக்காச்சும் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்ட்டு நம்ம ஆள் சாதாரணமாக கேஷுவல் சொல்கிறான். ஆனால் சொல்ல போனால் அலெக்ஸை விட இந்த ஆள் தான் உருண்டுகிறாரு. சிரிக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது, எந்த ரியாக்ஷன் காட்டுறது கிடையாது. அப்போ நம்ம ஆள் வந்து இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் சில பேர் நீங்கள் வேலையை விட்டு தூக்கிருக்கீங்கல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கக்கூடியவங்க தான், ரொம்ப பாவப்பட்ட மக்கள், ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அவங்களுக்கு அகைன் ஒரு வேலையை கொடுக்கலாமே அப்படின்ட்டு வந்து சொன்னா, இல்லை அந்த கம்பெனி அவ்வளோதான் திவாலாயிருச்சு, ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு சாதாரணமாக சொல்லியிருந்தாரு. எதுவும் வாய்ப்பு இருக்கா வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை போட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்காக ரொம்ப கெஞ்சி கேட்குறான். ஆனால் முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ ஒரு நிமிஷம் நின்று என் பையன் இப்போ எப்படி இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறானா அப்படின்ட்டு பையனை பற்றி விசாரிக்கிறாரு. அப்போ நம்மால் சொல்கிறான், பையன் நல்லா சந்தோஷமா இருக்கிறான், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அம்மாவை இழந்த துக்கம் அதுதான் அவனை போட்டு வாட்டி வதைக்குது, நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, டைம் அவங்க கூட கொஞ்சம் செலவிடுங்க, அவன் இன்னும் பெட்டர் ஆகலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னா அவர் ரொம்ப ஹாஷாங்க. பாரு என் பையனுக்கு நீ ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கிற, ஓகேவா, இந்த மாதிரி அட்வைஸ்லாம் எனக்கு பண்ண வேணாம், உன் ரேஞ்சுக்கு தான் நீ இருக்கணும் அப்படின்ட்டுங்கிற ரேஞ்சில் சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு பாருங்க. ஆனால் நம்மளால அதுக்கு பெருசா கூட கேர் பண்ணிக்கல. அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, நீங்க வந்து பையனோட நேரத்தை செலவழிச்சா அவனுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி பார்த்தா கூட இல்ல எனக்கு பிரைம் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் இருக்குன்ட்டு அங்க இருந்து அவர் படுக போய்கிட்டே இருக்கிறாருங்க. ஆனா போன இடத்துல மீட்டிங்ல அவரால் கவனம் செலுத்தவே முடியல. நம்ம ஹீரோ சொன்னதுதான் அவருக்கு ஞாபகம் வருது. அவன் அட்வைஸ் பண்ணா ஆனா நம்ம அதை பெருசா எடுத்துக்காம வந்துட்டோமே, அவன் சாதாரணமான ஒருத்தன், ஒரு சாமானியன் சொல்லிட்டானே அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியலையோ. உண்மையை சொல்ல போனா அவன் சொன்ன மாதிரி தான், நம்ம பையனோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனால தான் அவன் நம்ம கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறான். இனி ஒரு ஃபுட்பால் மேட்ச் வேற சொன்னாங்களே அப்படின்ட்டு அதை பத்தி யோசிக்கிறாரு. அதே சமயம் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேருமே உட்காந்து அந்த ஃபுட்பால் மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படி நம்ம வேர்ல்டு கப் கிரிக்கெட் பார்ப்போம்ல அந்த மாதிரி உட்காந்து ரொம்ப ஜாலியா கொண்டாட்டமா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப திடீர்னு பார்த்தா அப்பா வந்து நினைக்கிறாரு. அப்பாவை பார்த்துட்டுமே கொஞ்சம் எல்லாருமே ஜெர்க் ஆயிருந்தாங்க. அப்ப பையன் சொல்றான், அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது, நான் தான் எல்லாத்தையுமே இங்க இன்வைட் பண்ணேன், மேட்ச் பார்க்கறதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்றப்போ நான் எதுவும் பெருசா எடுத்துக்கல, நானும் உங்களோட ஜாலியா மேட்ச் பார்க்கறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு பையனோட அப்பா உட்காந்து மேட்ச் பார்க்கறாரு. மேட்ச்ல ஒவ்வொரு கோல் போடுறப்போ நம்ம ஹீரோவும் பையனும் சேர்ந்துக்கிட்டு ஆடுற ஆட்டம், அந்த குதூகலம் இதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எப்படி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது துளியும் அவருக்கு தெரியல. அவருடைய ஃபேஸ்ல வந்து அதை காமிச்சிக்க தெரியல. அதாவது எமோஷன்ஸே வெளிப்படுத்த தெரியாத ஒரு பர்சனா இருக்கிறாரு. இது வரைக்கும் பையனை வந்து பாசத்துல கட்டி பிடிச்சோ இல்ல தோலை தட்டியோ எதுவுமே வந்து பண்ணது கிடையாது போல. அந்த அளவுக்கு தான் ரோபோட் மாதிரி இருக்கிறாரு. ஆனா அன்பு பாசம் நிறையவே இருக்கு. அன்னைக்கு நாள் இரவு நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரல, பசி வேற எடுக்குது, நடுச்சாம வர இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கிச்சன்ல போய் உருட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு அப்படியே வாரம் பாருங்க. அப்ப பிலிப் வந்து இன்னும் வேலையை முடிக்காம தான் அங்க உட்காந்துட்டு இருக்கிறாரு போல. உடனே என்னப்பா பண்றேன்னு கேட்டா திக்குன்னு பயந்து போறா. ஐயா ஒண்ணுங்களையா, இந்த மாதிரி பசிச்சிச்சு, அதான் கிச்சன் பக்கமா வந்து இருக்கிறத எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் சொல்றானா. அப்படிங்க வாட்டு என்ன பண்றாருன்னா 2 கிளாஸ் இருக்கிறாரு, சரக்கு ஊத்தி வேற கொடுக்குறாரு. ஒரு பெரிய மனுஷன் மதிச்சு வந்து பாத்தீங்கன்னா சரக்கு ஊத்தி கொடுக்குறாருல. உடனே நம்மால் வந்து கபால்ட்டு வாங்கிக்கிட்டு குடிக்க கொஞ்சம் போதை ஆயிருத்தா, நம்மளுக்கு தான் வாய் சும்மா இருக்காது, நீங்க இந்த மேட்சுக்கு வந்ததுமே உங்க பையனுக்கு இருந்த ஆர்ப்பரிப்பு இருக்கே அவ்வளவு சந்தோஷப்படம் தெரியுமா அப்படின்னு சொல்றப்போ அவர் எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டல, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, உருன்னு மூஞ்சி வச்சுட்டே இருக்கிறாரு. என்னைக்காச்சும் நீங்க சிரிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டா அதுக்கும் பதில் சொல்றதா இல்ல. 2 பேருமே கொஞ்சம் போதை ஆயிடுச்சு. அப்போ வந்து சொல்ற நம்மால திடீர்னு உங்களுக்கு ஒரு $1 மில்லியன் வந்து பரிசா விழுது, அப்போ எப்படி இருக்கும் உங்க ரியாக்ஷன் அப்படின்னு வந்து வேடிக்கையா கேட்கிறான். ஆக்சுவலா 1 மில்லியன் அப்படிங்கிறது அவருக்கு சின்ன அமௌண்ட் தான், அப்படியே சாதாரணமா இருக்கிறாரு. சரி 1 மில்லியன் உங்களுக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு. எப்படி ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்க சாதாரணமா நடத்திட்டு வாரீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நம்மால் அவருக்கு வந்து பாடம் எடுக்கிறாப்ல. என்னைக்காச்சும் உங்க வேலை பார்க்குற தொழிலாளி கிட்ட அப்படி சகஜமா தோல் மேல கையை போட்டு எப்படி இருக்க, ஃபேமிலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பாருங்க, கேட்டு பாருங்க, உங்க மேல தனி மரியாதையும் உங்களுக்கு வரும். இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சப்போ உங்க பையன்கிட்ட நீங்க வந்து உங்க பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு கூட அவனை கட்டி பிடிக்க உங்களுக்கு தோணலையே, என்ன அப்பா நீங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் கூட பார்க்காம நம்மால் கேஷுவல் வந்து பாத்தீங்கன்னா வாங்க நான் உங்களுக்கு கட்டிப்பிடி வைத்தியம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு நம்மால் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறான். அவருக்கு வந்து இது எல்லாம் புதுவிதமா இருக்குது. 2 பேருமே அப்படி போதையில பண்ணிட்டு இருக்கிறத அந்த வேலைக்காரி இருக்கிறாங்களா அவங்க வந்து பார்த்துருந்தாங்க. என்ன பண்றீங்கன்னு வந்து பாக்குறப்போ ஒண்ணுல போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கேஷ்ல வந்து தூங்க போயிருந்தாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்போ அலெக்ஸ்க்கு ஏதோ ஒரு கெட்ட கனவுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு அவன் பெட்டை விட்டு இறங்கி நம்ம ஹீரோ பக்கத்துல போய் தூங்கிக்கிறானா. அவனும் ஒரு பையஸ்தானத்துல அவனை அரவணைச்சு படுத்துக்கிறாப்ல. ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து வழக்கம் போல ஜாக்கிங் போயிட்டு வரப்போ நம்ம ஹீரோ சொன்னது தான் அவருக்கு ஞாபகம் வருது. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல,
இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு சகஜமா தோல் மேல கையை போட்டு எப்படி இருக்கீங்க, ஃபேமிலி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்குறாரு. அவங்க 2 பேருடைய பேர் கூட அவருக்கு சரியா தெரியல. ஆனா அவ்வளவு விசுவாசமா அவருக்காக அவங்க வேலை பார்க்கறாங்க. நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அப்படி ஜாகிங் போயிட்டு தன்னுடைய பையன் ரூம கடந்து போறப்போ அவனை எட்டி பார்த்தா இந்த பக்கமா நம்ம ஹீரோ பக்கத்துல அவன் படுத்து ஒட்டி கிடக்கிறத பார்த்து இவருக்கு பொறாமையாயிருத்து. நம்ம பையன் நம்ம மேல பாசம் காமிச்சுக்கிறது கிடையாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஷமி கிட்டயும் ஒட்டிக்கிட்டு போறானே அப்படின்ட்டு அப்பாவுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆயிருது. அப்படியே சில நாட்கள் போகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லை மீறி போற மாதிரியான ஒரு காரியம் பண்ணியிருந்தான். யாருமே தொடக்கூடாதுன்ட்டு கவர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பியானோ, அந்த பியானோவை தொட்டது மட்டும் இல்லாம நம்மால அதை வாசிக்க வர செய்தான். இது கூட இருக்கிற பக்கத்துல இருக்கக்கூடிய வேலைக்காரங்களை வந்து தடுக்கிறாங்க. தடுக்க அவன் பாட்டுக்க விளையாட்டுத்தனமா வாசிக்கிறானா. அப்ப இந்த சத்தத்தை கேட்டு அப்பா பயங்கரமா கொதிச்சு போயிட்டு வராரு. ஏன்னா இது அவங்க மனைவியோடைய பியானோ, அவங்களை தவிர இது யாருமே வாசிக்க கூடாது அப்படின்னு தான் இதை கவர் பண்ணி தொடக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. தொட்டது மட்டும் இல்லாம நம்மால் வாசிச்சு கவர் செஞ்சுட்டானா அந்த டென்ஷன்ல கத்துறாரு. கொஞ்சோண்டு இடம் கொடுத்தா உனக்கு ஓவரா தான் ஆட்டோனே அப்படின்ட்டு வந்து பயங்கரமா கத்துறாரு. ஏற்கனவே பையன் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நெருங்கிட்டு போறான். அந்த பொறாம வர இதுக்கு மேல உனக்கு இங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு கிட்ட சொல்லி வெளியே துரத்தி விடு அப்படின்னு சொல்றதுனால அவன் இது தாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு அவன் மேல இருக்கக்கூடிய வன்மத்துல அங்கிருந்து நம்மளா அடிச்சு வெளியே கழுத்தை பிடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. இந்த விஷயம் கேட்டு போன நம்ம அலெக்ஸ் வந்து பயங்கரமா அப்பா கிட்ட கோவப்படுறாரு. அப்பா வந்து கண்டிஷனா சொல்றாரு, இங்க பாரு யாரை எங்கெங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கு, நீ லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கிற, இப்படியே போனா தலை மேல ஏறிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்றப்போ அப்பா கிட்ட கடுமையா கத்துறான். எனக்கு ஷமி தான் திரும்பி வரணும், அப்படி இல்லைன்னா நானுமே இங்க இருக்க மாட்டேன்ட்டு அங்க இருந்து கோவத்துல கத்திட்டு ஓடுறானா. கட் பண்ணா உண்மையாவே வீட்டை விட்டு எப்படி தப்பிச்சு அவனுடைய காஸ்டான கார் எடுத்துட்டு அப்படி வந்து நிக்கிறான். டேய் நீ எதுக்குடா வந்த அப்படின்னு கேட்கிறப்போ நீங்க வந்துட்டீங்களா, அதான் வந்துட்டேன். அட பாவி, சரி நான் உன வீட்டுல கொண்டு டிராப் பண்ணி விட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, இல்ல நான் வீட்டுக்கு போகிறதா இல்ல, ஒரே ஒரு நாள் நான் உங்க வீட்டுக்கு வரவான்னு சொல்லிட்டு இப்படி கேட்கிறான். டேய் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் பெரிய பிரச்சனை ஆகும்னு சொன்னா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, ப்ளீஸ் நான் உங்க வீட்டுக்கு வரவா, நீங்க வாழ்ற அந்த உலகத்தையும் எனக்கு பார்க்கணும்ட்டு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றப்போ நம்மளுக்கு சிரிப்பா இருக்குது. ஓகே போலாம் அப்படின்னு சொன்னதுமே தேங்க்யூ சமி அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னால குந்தன்னு சொல்லுவான்ல, இப்ப சமின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறான். நம்மளுக்கு இனிமே சந்தோஷமா இருக்குது. தோ வா போலாம் அப்படின்ட்டு அங்க இருந்து கார் எடுத்து வேகமா அவங்க காலனிக்கு தான் வராங்க. காலனிக்குள்ள தான் எது வந்தாலுமே ஆச்சரியமா பார்ப்பாங்களே, அதுவும் குட்டி பசங்களாம் ஓடி வந்து என்னடா சின்ன காரு தோண்டு இருக்குது பாரு, டேய் செமையா இருக்குதுடா, டேய் எனக்கு ஒரு ரைடு கூடுறா, நான் உன் ஃப்ரெண்ட் ஆயிக்கு வாடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. தாரன் எல்லாருக்குமே ஒரு ரைடு இருக்கு, நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடுங்கன்ட்டு அந்த பசங்களை இவனுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. காரை அவங்க கிட்ட வந்து கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து சமி அவனை கூப்பிட்டு போறானா. அதே சமயம் இந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி கார்டு வந்து சொல்லலாம், சார் உங்க பையன் இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போயிட்டான் சார், அந்த ஷமி கூட வந்து போயிட்டான் சார் சொல்றப்போ அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என் பையனை கூட பார்க்காம அப்படின்னு உங்களுக்கு புடுகிற வேலை, அதுக்கு தானே சம்பளம் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி இருக்கிற கோவத்துல இந்த செக்யூரிட்டி கார்டை வேலையை விட்டு தூக்குறாரு. 10 வருஷமா அவருக்காக இங்க விசுவாசமா வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் சட்டு புட்டுன்னு வேலையை விட்டு தூக்கிட்டாருன்ட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிருதுங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அலெக்ஸ் அந்த காலனியெல்லாம் சுத்தி காமிச்சு அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இந்த கண்டிஷன்லயும் கஷ்டமான வேலைகள் பாக்குறாங்கன்ட்டு அலெக்ஸ் ஓடி போய் அவங்களுக்கு உதவிலாம் பண்றான். அலெக்ஸை பாருங்களேன், இப்ப ரொம்பவே மாறிட்டான். முன்னால எதுக்கு எடுத்தாலுமே திமிரா பேசுவான்ல, இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். மத்தவங்களுக்காக உதவி பண்றான். இந்த இடம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒய்ஃப் கூட ரொம்ப பிடிச்சு போயிட்டு யார் இந்த பையன் அப்படின்னு கேட்கிறப்போ என் பாஸோடைய சன் தான் அப்படின்னு வந்து இன்ட்ரோடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறானா. அவ பின்னால மச்சான பாருங்களேன், அவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்க. அப்ப கூட அவங்களுக்கு உதவி பண்றதா இல்ல, பயங்கர சோம்பேறித்தனம். நாட்டாம படத்துல மிச்சர் கதாபாத்திரம் தெரியுமா, அந்த மாதிரி எதுக்கு இருக்கானே தெரியல. அப்புறம் நம்மளால இந்த டீ பார்ட்ஸ் எல்லாம் வித்தான் தெரியுமா, அதை பத்தி அலெக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். 2 ஸ்பவுட் இருக்கு, அட் அ டைம்ல 2 கப்ல டீ ஊத்தலாம் அப்படின்ட்டு வந்து டெமோலாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாப்ல. இது போக வேலை இழந்து போன மக்கள் நம்ம அலெக்ஸ் முன்னாலே அவங்க அப்பாவை பத்தி தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோமே, அந்த வேதனை வலிலாம் அந்த மாதிரி பெரிய பணக்காரங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு தங்களுடைய வலிகளை வந்து கொட்டுறாங்க. அதெல்லாம் வந்து அலெக்ஸால புரிஞ்சுக்க முடியுது. அலெக்ஸ் வந்து இந்த மாதிரி அவருடைய பையன் தான் இங்க யாருக்குமே தெரியாது. அவங்க கஷ்டத்தையும் இவன் வந்து புரிஞ்சுக்கிறான். அப்புறம் வந்து அந்த காலனி பசங்களோட ஜாலியா விளையாடுறது. இவன் காரை எடுத்துட்டு போயிட்டு பசங்களா சேர்ந்து ஓட்டி கடைசியா ரிப்பேர் ஆகிட்டாங்க. அது ஒரு மெக்கானிக் கும்பல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் பசங்களோட ஜாலியா விளையாண்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே அவனுக்கு மனசு ரொம்ப நிறைவாயிருது. செம்ம ஃபன், நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டான். திருப்தியா வந்து பாத்தீங்கன்னா மேல டாப் வியூல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரியான ஒரு வைப் என்ஜாய் பண்ணதே கிடையாது போல. அதை பத்தி ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். எனக்கு நல்லாவே இருந்துச்சு, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா சொல்றான். நீ என்ஜாய் பண்ணத நானும் ரசிச்சேன், எனக்குமே ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு காரை ரிப்பேர் பார்த்துட்டாங்க போல. கார் எடுத்துட்டு அந்த காலனிக்கு ஒரு டாட்டா போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சடனா ஒரு கார் முன்னால வந்து நிக்குமா, பார்த்தா அப்பா அவருடைய கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அங்க இருந்து அவனை பிரிச்சுட்டு போலான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அவன் போக மாட்டான்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறான். அவன் ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிட்டுங்க பாரு அலெக்ஸ், நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுதான் அவனுடைய அப்பா. எது பண்றதா இருந்தாலுமே அப்பா நம்ம நன்மைக்காக தான் பண்ணுவாங்க, அதை புரிஞ்சுக்கோ. அலெக்ஸ் ஆரம்பத்துல நான் காசுக்காக தான் வந்தேன், ஆனா போக போக உன்னை மாத்தணும்னு நினைச்சேன், மாத்திட்டேன், நீ மாறிட்ட, எனக்கு அதுவே போதும், எனக்கு சந்தோஷமா இருக்கு, நீயும் சந்தோஷமா தான் இருப்பேன்ட்டு நம்புறேன், நீ போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் அவனை ஆறுதல் படுத்தி சொல்ல. அவன் போக மாட்டான்னு அடம் பிடிக்கிறான். பட் இருந்தாலுமே வலுக்கட்டாயமா அங்க இருந்து அவனை பிடிச்சு கூப்பிட்டு போறாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அங்க இருந்து அப்பாவோட கார்ல ஊருன்னு தான் போயிட்டு இருக்கிறான். அப்படி கார்ல போயிட்டு இருக்கிறப்போ 2 பேருக்குமே சேமா நோட்டிபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தா அந்த பாடி கார்டு வேலையை விட்டு தூக்குனதுனால அந்த வன்மத்துல நம்ம ஹீரோவை அந்த பொம்மை மாதிரி அன்பாக்ஸ்
பாக்ஸ் பண்ணது, நாய் மாதிரி நடத்தின விஷயம், இது எல்லாத்தையுமே அவன் போன்ல எடுத்து வச்சான்ல, அதை அப்படியே சோசியல் மீடியாவில் பரப்பி விட்டுட்டான். அது சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரலா சர்க்குலேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவுக்குன்னு கேட்டா, நம்ம ஊர்ல அம்பானியுடைய பையன் இந்த மாதிரி ஒருத்தர பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணான்னு சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பேசப்பட்டு வருது. நம்மளும் அங்கிருந்து வீட்டுக்கு காலனிக்கு வரப்போ போற வரங்க பொடுசுல இருந்து பெருசு வரைக்கும் கலாய்க்குதுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவிக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கடுமையா கோவப்படுறாங்க. உன்னால எனக்கு வெளியே தலை காட்டவே முடியல, எதுக்கு அடுத்தமே போய் சொன்ன, கடைசியா இதுமே பொய் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ரொம்ப எமோஷனல் டேமேஜ்லாம் பண்ண. நம்மால் சிம்பிளா சொல்றாங்க, பாரு நமக்காக தானே, நம்ம குடும்பத்துக்காக தானே அதை பண்ண, அதுல என்ன பெரிய தப்பு அப்படின்னு சொன்னா, இல்ல இது எனக்கு பெரிய அவமானம், நான் இனிமேல் உங்க கூட வாழ போறது கிடையாது, தயவு செஞ்சு என்னை விட்டு போ அப்படின்ட்டு அவங்க ஒரே போடா போட்டுருந்தாங்க. எவ்வளவுதான் கன்வின்ஸ் பண்ணாலுமே அவங்க போய் கதவை சாத்திக்கிறாங்க. வேணவே வேணாம் குந்தர், ஓ குந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மோக் பண்ணி அனுப்பிவிட, நம்மளாம் அப்படி சோகமா வெளியே வந்தா காலனி முழுவதுமே அவனை ஒரு மாதிரி விகாரமா பாக்குறாங்க. ஏன்னா அந்த பிலிப்புக்கு எதிராக தான் இவங்க போர்க்குடி தூக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவன் வீட்லயே போயிட்டு ஒரு நாய் மாதிரி நடந்திருக்கிறானே அப்படின்னு தான் அவனை கோபத்துல பாக்குறாங்க. அங்கிருந்து வரான், ஒவ்வொருத்தங்களா கால் பண்ணி அந்த விஷயத்தை பத்தி கேட்கறாங்கன்ட்டு போனை குப்பை தொட்டி தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிருந்தான். நியூஸ்ல இருந்து அண்ட் போன் இன்ஸ்டாகிராம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை வச்சு ட்ரோல் பண்ணி கண்டென்ட் போடுறது, அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. இதை பாக்குறப்ப ஹீரோடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதே சமயம் இதெல்லாம் எதுக்கு பண்ணா, அவன் சுயநலத்துக்காக பண்ணா, நமக்காக தானே, நம்ம குழந்தைக்காக தானே, நம்ம குடும்பத்துக்காக தானே இதை பண்ணா, அவன் மேல எந்த ஒரு குத்தமும் இல்லையே, நம்ம எதுக்காக இந்த சமயத்துல நம்ம கணவர்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் பார்த்து அவன் எவ்வளவு உடஞ்சு போயிருப்பான். இந்த நேரத்தில் அவனுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணுமே ஒரு மனைவியா இருந்து, ஆனா அவனை இப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு மனைவிக்கு அதை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. மறுநாள் பிலிப் வந்து ஜப்பான் போறாராம். சோ அதனால பையனையும் கூட கூப்பிடுறதுக்காக அந்த ட்ரீ ஹவுஸ்ல வந்து அவனை கூப்பிடுறாரு. அவன் சொல்றான், நான் உங்க கூட வரேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறேன், ஆனா எனக்காக நீங்க ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட ஒண்ணு கோரிக்கையா கேட்கறான். அதையும் வந்து நிறைவேற்றி வைக்கிறாரு. வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஹீரோடைய காலனில வேலையிழந்து போன அந்த மக்களுக்கு வேலையை திருப்பி கொடுங்க, ஏதாச்சும் ஒரு வேலையை போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னதுனால அதன்படி அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு அப்பா வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் பையன் ஆசைப்படி உங்க எல்லாருக்குமே நான் திரும்ப வேலை கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க, நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வரலான்ட்டு வந்து சொல்றப்போ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா அந்த கூட்டத்தில் தான் நம்ம ஹீரோடைய ஒய்ஃப் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நேத்து வரைக்கும் நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே துரோகி மாதிரி பார்த்தாங்க. காரணம் அவங்கள வேலையை விட்டு தூக்குனவங்கிட்டே வந்து வேலை பார்த்தானே அப்படின்ட்டு நீங்க வந்து கொந்தளிச்சிங்க. ஆனா இதே விஷயம் தான் எனக்கு வேலை கொடுத்ததுமே எல்லாருமே கொண்டாடுறீங்க, என் புருஷங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டீங்களான்ட்டு அவங்க ஆத்திரத்தையும் ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தி கேட்கறாங்க. நம்மால் நேத்து அந்த குப்பை தொட்டில தூக்கி போனை தூக்கி போட்டு போயிட்டான், எங்க போனானே தெரியல, உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா, போயும் உங்ககிட்ட நான் அவமானப்பட போறேன்ட்டு நினைச்சு என் புருஷனை திட்டி அனுப்பிட்டேன், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு கோபத்துல பயங்கரமா கத்துறாங்க. அந்த சமயத்துல அவங்களுக்கு வந்து பிரசவ வலி வர ஏற்பட அங்கிருந்து பத்திரமா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு அப்பா போலையும் ஜப்பான் ட்ரிப்புக்காக அப்படி கார்ல ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ அப்பா சொல்றாரு, இந்த மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், அதனால தான் திவாலான கம்பெனி நான் உனக்காக வாங்கலான்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறேன், ஆனா அப்படி வாங்கி அவங்களுக்கு வேலை கொடுத்தா மட்டும் இங்க இருக்கிறது எல்லாமே மாறி போயிருமான்ட்டு வந்துட்டு அப்பா அப்படி சொல்றாரு. ஏன்னா பிசினஸ்க்கும் எமோஷன்ஸ்க்கும் வந்து சம்மந்தமே கிடையாது, எனக்கு அப்புறம் நீ தான் இந்த பிசினஸ் வந்து கவனிச்சுக்கணும், இப்படி இறக்கப்பட்டோம்னா எதுவுமே நமக்கு வேலையாகாது அப்படின்ட்டு அப்பா சொல்றாரு. அதுக்குன்ட்டு நான் உங்களை மாதிரி இருக்க மாட்டேன் டாடி, வாய்ப்பே கிடையாது, நான் மற்றவங்களுக்காக உதவி பண்ணுவேன், பணம் இருந்து நம்ம அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சதா நீங்களே சொல்லுங்கன்ட்டு இப்பதான் அம்மாவை பத்தி அவன் கொஞ்சம் அப்பா கிட்ட பேசுறான். அப்பாவும் ஃபைனலா தன்னுடைய மனைவி பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு பேசுறாரு. இதுதானே ரெண்டு பேர்கிட்டயும் பேசாம தடுக்குது. அப்பா வந்து ஆமாப்பா என் மேலதான் தப்பு, உங்க அம்மாவை ட்ரீட்மெண்ட்க்கு அனுப்பாம நம்ம கூட வச்சு பார்த்துருக்கணும், நம்ம கூட இருந்திருக்கணும், உன்னுடைய வருத்தம் என்னன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்க முடியுது, கடைசி அம்மா கூட இல்லாம போயிட்டோமே அப்படின்னு தானே நினைக்கிறேன், எனக்குமே அந்த வருத்தம் இருக்குதா செய்துன்னு சொல்லிட்டு அப்பாவும் புள்ளியும் இந்த இடத்துல அவங்களுடைய மனஸ்தாபத்தை வந்து போக்கிக்கிறாங்க. அப்புறம் பையன் சொல்றான், அப்பா நான் இன்னொரு விஷயம் சொல்லவா, டாமிக்கு குழந்தை பிறக்க போகுதுல, அந்த விஷயம் அவனுக்கு இன்னும் தெரியாது, அவனும் கூடவே அங்க இருந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றப்போ என்ன சொல்றேன்னு கேட்டா, ஆக்சுவலா இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மர வீட்டுல நம்மளால ஒளிச்சு வச்சிருக்கான், இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி இந்த மீடியாலாம் அவனை தேடிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் அந்த மர வீட்டுல தான் ஒளிச்சு வச்சிருப்போம் போல, இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. உடனே வந்து அப்பா சொல்றாரு, காரை வந்து யூட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்போ சார் ஃபிளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னா நெக்ஸ்ட் ஃபிளைட்ல போய்க்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காரை அங்க இருந்து அப்படி யூட்டர்ன் எடுத்து வராங்க. அதே சமயம் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க. சோ வேலைக்காரங்க போயிட்டு நம்ம ஜாமியை தான் மர வீட்டுல போயிட்டு கூப்பிட்டு விஷயத்த சொன்னதுமே அவனும் பரபரத்து கீழே வரான். உடனே வந்து பாத்தீங்கன்னா சாப்பர்ல ஏத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு நேரா வேகமா லேண்ட் பண்ணி உள்ள பாருங்களேன், வீட்டுல வேலை பார்க்குற எல்லாருமே அது ஆர்வமா அங்க பார்க்க வராங்க. நம்மால் ஓடி வந்து பார்த்தா காலனி பீப்புள் தான் அங்க பரபரப்பா குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்காங்களா. நம்மால் வேகமா பிரசவ வார்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கானா. அப்புறம் பின்னால பார்த்தா அப்பா புள்ளன்னு சொல்லிட்டு வராங்களா. அப்புறம் கட் பண்ணா மொத்தமா எல்லாருமே பரபரப்பா குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல இருந்துட்டு இருக்காங்க. இதுல பாருங்களேன், அந்த பணக்கார வீட்டுல வேலை பார்க்குறவங்களும் இங்க இருக்கக்கூடிய நம்ம காலனி மக்களும் ஒன்னா கூடி பேசி பழகி நல்லா மிங்கிள் ஆக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு சம்பளம், எப்படி போயிட்டு இருக்குது, என்ன
என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்படி காமெடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, நம்மால் அப்படியே அந்த வார்ட்ல இருந்து வாரான் பாருங்க. ஓடி போறான் அலெக்ஸ். ஓடி போனதுமே என்னாச்சுன்னு கேட்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு வந்து சொல்றான் பாருங்க. எல்லாருமே பயங்கரமா சேர் பண்றாங்க. அவ்வளவு சந்தோஷம், கொண்டாட்டமா இருக்கு. அப்படி போயிட்டு குழந்தைய பாக்குறாங்க. சோ அவங்க ஒய்ஃபுக்கு அந்த கோபம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. குழந்தைக்கு அவங்க மனைவியே சோஃபியான்னு பேர் வச்சிருக்காங்க போல. எல்லாருமே ஆசையா பாக்குறாங்க. அப்போ நம்ம அலெக்ஸ் பார்த்துட்டு, ஜமி இந்த குழந்தைக்கு உன் குழந்தைக்கு நான் ஒரு காட் ஃபாதரா இருக்கவா அப்படின்னு வந்துட்டு கேட்பானா. காட் ஃபாதர்னா நான் அதுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருக்கவா அப்படின்னு வந்துட்டு கேட்டதும் உடனே வந்துட்டு பிலிப் மூஞ்சி தான் இவன் வந்து பாக்குறான். அவர் தாராளமா அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் சிரிச்ச முகமா இப்பதான் முகம் புலிவோட வந்து சொல்றாரு. அந்த இடமே மகிழ்ச்சியால் ரொம்ப ததும்பி போக அப்பாவும் புலியும் வெளியே வராங்க. நெக்ஸ்ட் ஃபிளைட்டை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா கார்ல வந்து ஏறாம நேரா அப்பா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு, அங்க வந்து பையனை கூப்பிட்டு போறாரு. அப்படி ரிலாக்ஸா உட்காந்துட்டு இப்பதான் பையன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுற மாதிரி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த புல்வெளியெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொன்னா தெரியுமா, இந்த புல்வெளியில அப்படி வெறும் கால் நடந்து பாருங்க, நல்லா கிச்சு கிச்சு முன்னு சொன்னா தெரியுமா. அதனால ஷூவையும் டாக்ஸியும் வந்து கலத்துறாரு. அவனை கலத்த சொல்றாரு. அப்பதான் சொல்றாரு, அலெக்ஸ் நீ பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறமா உனக்கு எப்படி கம்பெனி நடத்தணுமோ அப்படி நடத்து, அப்பா மாதிரி நீ கண்டிப்பா இருக்கவே வேணான்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த சாமானிய மக்கள் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து அவரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தார்ல. எப்போதுமே சிரிக்காம உருன்னு வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பணக்கார வாழ்க்கையை விட இந்த மாதிரி சாமானிய மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம வந்து கொடுத்தோம், அவங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறாங்க, அவங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்து நமக்குமே ரொம்ப மனசு நிறைவா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஓம் பொறுப்புல வரும்போது உனக்கு எப்படி இருக்க தோணுதோ அப்படி இருப்பா அப்படின்னு பேசிட்டு வெறும் காலில் அப்படி அந்த புல்லுல வந்து பாத்தீங்கன்னா நடந்து பேசி போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பையன் சொல்றான், அப்பா எனக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கிறேன். என்ன ப்ராடக்ட் தெரியுமா, அதாவது டீ பாட்ஸ்க்கு தெரியுமா, அதை தான் நானும் சம்மியும் சேர்ந்து விற்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசி போயிட்டு இருக்கிறான். கண்டிப்பா உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, அப்பா நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு பேசி சந்தோஷமா ஹாப்பியா போறாங்க. அப்படிதான் இந்த படம் வந்து முடிஞ்சு போகுது. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஹாரர், த்ரில்லர், மிஸ்ட்ரி இந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும்னா மைக் ஸ்டோரி 2.1 சொல்லிட்டு நம்ம சேனல் ஒன்று இருக்கு, அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல